மக்கள்கிட்ட வரி கட்ட மாட்டாங்க. நாங்க சொன்ன கேட்க மாட்டேன். அப்போது வல்லரக்கன் சொல்கிறான், மந்திரியாரே, என்னையா மக்கள் எல்லாம் வரி கட்ட மாட்டோம் என்று மறுக்கிறார்கள் அல்லவா? சரி. அப்போது அந்த பிட்டி தூணல கட்ட ஒருத்தன் கைத்த தூக்கிட்டு வரான், ஒருத்தன் கத்திய தீட்டுறான் உட்கார்ந்து, ஒருத்தன் ஓலப்பாய தீட்டு வரான். ஆமா, ஓலப்பாய் இருக்கியா ஊரு போட்டதுக்கு தான். சரி. கீழே விரிச்சு படுக்கதான் கரையா முடியுங்க, எறும்பு கிடக்கு. அவன் கத்திய தீட்டு வாரான், அவன் சட்டிய தீட்டு வாரான். எதுக்குங்க ரத்தத்தை வடிக்க? இவனுக்கு வரி கொடுக்கணுமான்னு ஒரு ஆளு மேக்க திரும்பிட்டாரு. அவன் திரும்பிக்கிட்டான். இவனுக்கு நான் போய் வரி கொடுப்பானா அப்படி? இவன் ஆட்சியே நம்ம பஞ்சத்தையே தாழ முடியல. சரி, இவனுக்கு போய் நம்ம வரி கட்ட முடியுமா? இவனுக்கு போய் வரி கட்டணுமா? அப்போது மக்கள் எல்லாம் பிடி ஆட்டினாங்க. ஆமா. போகும்போது இவன் எப்படி போனா? எப்படி ஐயா? நல்ல பெரிய சண்டியர் மாதிரி போனா மந்திரி. சரி. யாரு வல்லரக்க மந்திரி போறான். ஆமா. போகும்போது நல்ல பெரிய புதுமாப்பிள மாதிரி போனான். சரி. சந்தன கலர் வேட்டி, சந்தன கலர் சட்டை போட்டு போனான் குதிரையில. ஆமா, தலப்பா கட்டி போனா. ரெண்டு காலோட போனவன் இப்ப எப்படி வாரான்? எப்படிமா? அடிச்சு அடியில ஒரு காலை கீழே போட்டு இழுத்துக்கிட்டு வாரான். சரி. டக்கடி 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 டக்கு டக்கு போன குதிரை. சரி. மூணு கால்ல போன குதிரை. ஆமா, போகும்போது ரெண்டு கால் கரெக்டா தானே இருந்தது. இப்ப ஒன்றரை கால்ல வரானா? ஆமா, மாடியில நின்னு பாக்குறதுக்கு பாட்டு வருது. எப்படியா? எப்படி பாட்டு வருது? அவரை பார்த்தோன்னா தலையா பூ முடித்து தனம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்த என்னம்மா சொல்லம்மா தந்தானே தானே தன்னோ தானே தானே தாயாரு செய்தனமோ தங்கை மா பெரும் பொருளும் மாமியார் வீடு இருந்தால் போதுமா மாறாதி மாதனுக்கு ஏனம்மா தலையா 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 பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து மலையில போற பொண்ணு நில்லம்மா பொன்னம்மா வாசனைக்கு ஆப்பதற்கு சொல்லம்மா தந்தானே தானே தன்னோ தனநல்ல தானே தனநல்ல தானே தானே நன்னே தயாதீனமோ தங்கை மாதரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா மாதாதே மாதம் வந்தால் தலையாண்டு முடித்து நடை நடந்து போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி சொல்லம்மா மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படப்பதில்லை மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படவதில்லை ஏழைகள் மனம் ஒன்று சொல்லையா சொல்லையா இந்த மங்கையருக்கு மனம் ஒன்று என்னையா சொல்லையா மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படவதில்லை மண்ணாதி மண்ண மண்ணாய் ஏனம்மா மங்களுக்கு மனது கொண்டோ சொல்லம்மா தலையா முடித்து நடை நடந்து பொன்னம்மா
வாசலுக்கு வாங்கி வந்தேன் என்னம்மா சொல்லம்மா தாயாரி சீதனமும் தங்கை மார்பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தா போதுமா மனமுடிக்க யாரும் உண்டோ சொல்லம்மா சொல்லம்மா மண் பார்த்து விளைவதில்லை மரம் பார்த்து படர்வதில்லை சபாஸ் வல்லரக்கை நடந்து வந்ததுக்காக அவ்வளவு பெரிய பாட்டை படிச்சிட்டீங்களே. உடையும் பார்த்தோன்னா அவருக்கு பாட்டு வரும். பாட்டு வந்துச்சு, தன்னை அறியாம பாட்டு வந்துச்சு. அப்போ மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. சரி, மன்னன் கேட்டார், என்னப்பா வரி வாங்க போனியே என்னாச்சுன்னார். ஆமா, வெறுங்கை சாக்குமா வரி என்னையா காரணம்? ராஜா வரின்னு தான் கேட்டேன். என் முருக கொஞ்சம் பாருங்க, வரி வரியா வச்சுட்டாங்கன்னா. சரி சரிப்பா வரட்டும். ஆமா, நாளைக்கு எங்க ஊருக்கு தண்ணி வேணும். என்ன தண்ணிமா? குடிக்க தண்ணி வேணும், நல்லி வேணும், சரி வீடு வேணும், ஆமா தெரு லைட் வேணும், பஸ் ஸ்டாண்ட் வேணும், பஸ் வேணும்னு கேட்பாங்கல்ல. ஆமா, அன்னைக்கு வரட்டு வச்சுக்கிட்டதே அப்ப பாத்துக்கிடுதே அப்படின்னு நான் வல்லரக்கேன். சரி, இங்க இப்படி இருக்கும்போது 56 தேசத்தரசர்கள் பார்த்தார்கள். என்னமா செய்தார்கள்? நம்ம பஞ்சத்தை தான் தாழுவதா? ஆமா, இல்ல கொடிய வல்லரக்கனுடைய ஆட்சியை தான் தாழ முடியுமா? முடியாதம்மா, முடியாது. இவனை அடித்து துரத்தினால் என்ன? சரி, மக்கள் நினைத்தால் மன்னனாவது மந்திரியாவது. ஆமா, மக்கள் சக்தியே மகோனத சக்தின்னா சிறப்பு. மக்கள் சக்தியே மகோதனன் சக்தி என்பார்கள். ஒரு மன்னன் மேல தூக்கி வைக்கணுமானாலும் மக்கள் நினைச்சா வச்சிருவாங்க. ஆமா, கீழே தூக்கி போடணுமானாலும் ஒரு செகண்ட் பொழுதுல போட்டுருவாங்க. ஒரே செகண்ட் போதும், தரங்களான்னு இழுத்து போட்டு கீழே போட்டு போயிருவாங்க. கால மக்களாட்சி போட்டாங்க. ஆமா, இப்ப மன்னன் ஆட்சி நவுட்ட முடியாது. சரி, 5 வருஷம் மேல ஏறினா தான் கீழே யாரும் இறக்க முடியாது. முடியாதம்மா, முடியாது. என்ன செஞ்சாலும் இன்னும் பாருங்க, அதான் கவலையா இருக்கு. உனக்கு என்னப்பா கவலை? நாட்டுல நடக்கிறது அப்படித்தான் ஆயிடுச்சு. என்ன செய்ய முடியும்? தண்ணிங்கம்னா அந்த தண்ணி வரையும் ஏறி போச்சு. வீட்டுக்கு ஆமா, வீட்டுக்கு வரி கட்டினான், தண்ணிக்கு கட்டினான், அந்த தண்ணிக்கும் சேர்த்து கட்டுதான். ஆமா, என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய? இப்படி எல்லாம் அவன் போட்ட வரியத்தான் இன்னைக்கு நம்ம கட்டுதோம். சரி, கதை எழுதி வச்சாங்க, சும்மா இல்ல. அன்னை போட்ட வரி, அன்னை போட்ட திட்டம். ஆமா, குடிக்க கூட கவர்மெண்ட் தண்ணி கொடுக்க மாட்டேங்குது. நம்மள எப்படி காப்பாத்தும்? எப்படி காப்பாத்த முடியும்? வல்லாரக்கேன் என்னப்பா, ஒரு கிளாஸ் 5 ரூபாங்க. அந்த காலம் அவன் போட்ட வரியத்தான் இந்த காலம் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, வீடு நம்ம சொந்த செலவுல வீட்டை கட்டுதோம், அதுக்கு பட்டா எந்த காலம் எந்த நாட்டுல உண்டு? எந்த நாட்டுல? அந்த காலம் மண்ணை அப்படி ஆண்டிருக்கா, அந்த காலம் அத அவ கடமை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ உள்ளதுதான் இப்ப நடக்கு. நம்ம வீடு எத்தனை கோடிக்கு வீட்டை கட்டுறோம், அதுக்கு வரி. நம்ம இடத்துக்கு வரி, நிலத்துக்கு வரி. ஆமா, பஞ்சாயத்துக்கு போனா தீர்வு போடணும். தண்ணி நம்ம பணம் செலவழிச்சு வைக்கும், இந்த தண்ணிக்கு வரி. ஆமா, 5000 10,000 செலவழிச்சு வைக்கும். ஆமா, அவன் உடனே வந்து கேட்டவால அடைச்சிருவான். தண்ணிக்கு வரி கட்டினியாவே அப்படிங்க. அப்புறம் 1 லட்சம். ஆமா, அதுக்கும் அப்பா என்ன பாடு. அப்ப மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். சரி, இவனை அடித்து துரத்தினால் என்ன? ஆமா, இப்படி எல்லாம் ஆட்சி செய்தாலும் எப்படி தாழ முடியும்? எப்படியம்மா தாழ முடியும்? 56 தேசத்தரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்க கூடினாரே கோடி ஜனம் கூட்டமாக தண்ணி நல்ல குடத்தை சொத்து தமிழ் வந்து சூழ்ந்தது நல்ல குடத்தை சொத்து தமிழ் வந்து நல்ல குடத்தை சொத்து வந்து சூழ்ந்தது நல்ல குடத்தை சொத்து எறும்பு வந்து சூழ்வரப்பு வல்லரக்க அரண்மனைக்கு வருகிறாரே மக்கள் எல்லாம். வல்லரக்க அரண்மனைக்கு வருகிறாரே மக்கள் எல்லாம். 56 தேசத்தரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சரி வல்லரக்கனை நாமல் அடித்து துரத்த வேண்டும் என்று சொல்லி அலை கடலென திரண்டு நாவல் என்ற தீவுக்கு வருகிறார்கள். ஆமா, நாவல் என்ற தீவிலே கூட்டம் என்றால் கூட்டம் சரியான கூட்டம். சரி, பார்க்கவே கைலாச வாசலா இருக்கிறது. எக்கச்சக்கமான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கு. அப்போ வல்லரக்கன் எங்க போச்சு? எக்கையும் இல்ல ரெக்கையும் இல்ல.
அப்போ வல்லரக்கை கேட்டாங்க, நீ பெற்றவளே என் தாயே பிரமகன்னி, என்னம்மா நம்முடைய அரண்மனை சுற்றி ஒரே கூட்டமாக தெரியுது, என்னமா காரணம்னு கேட்டான். சரி எப்பா என் மகனே வல்லரக்கா, என்னம்மா நீயோ நம்முடைய நாட்டிலே வரிகள் போட்டு கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வருவதினால் செய்த காரணத்தினால் 56 தேசத்து அரசர்கள் உன்னை அடித்து துரத்த வேண்டும் என்று மக்கள் எல்லாம் படை வகுத்து நிற்கிறார்கள். ஆமா இனி நான் என்னமா செய்யணும்? எங்கம்மா போக வேண்டும்? இனி நம்முடைய அரண்மனையிலே நீ ஒரு கணமும் இருக்க கூடாது. வேற எங்கம்மா போக வேண்டும்? எங்க இருக்க கூடாது மகனே வல்லேருக்க